அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு எப்போ வந்து சேரும்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்து 2 நாளாக இல்லைன்னா ஒரு நாளுக்குள்ளே எல்லா பொருளுமே எடுக்கணுன்ட்டு முடிவு பண்ணியிருக்கிறோம். ஆனால் சென்னையில் சரியான மழை பெஞ்சிட்ருக்கு. அப்படியே ஒரு ரவுண்ட் காட்டுங்க. காலி பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் லைஃப்பில் நடந்த அந்த விஷயத்த ஷேர் பண்ணலாம். ஏன்னா இதோட விட்டால் இந்த வாசல் கிடைக்காது. நான் மெயினாக உட்கார்றது இந்த வாசல், அப்புறம் அந்த வாசல் காட்டுக்காங்க உட்காந்துருக்கேன். சாம் உட்காந்துருக்காரு. இந்த 2 வாசல் தான் நான் வந்து அதிகமாக உட்காருவேன். ப்ரேயர் பண்ணும்போதோ அதுக்கு அடுத்தது பைபிள் படிக்கும் போதெல்லாம் நான் இங்கே தான் உட்காந்து பைபிள் படிப்பேன். ஏன்னா வெளிச்சம் டேரெக்டாக இருக்குமா, நல்லா தெரியும். அந்த காவா பிரச்சனை செப்டி டேங்க் வந்த பிறகு இந்த சைடு வந்து உட்காரது இல்லை. ஏன்னா நாற்று தாங்க முடியல. இப்போ கூட அது என்னது போதி போட்டு வச்சுருக்குறோம், சாம்பிராணி போட்டிருக்கோம். அது மாதிரி ஆகிப்போச்சு நம்ம நிலமை. இப்போ வந்து என்னென்னா நிறைய பேருக்கு ஒரு லைஃப்பில் வந்து சில விஷயங்கள் பயமாக இருக்கும். சில பேருக்கு நாய் பயமாக இருக்கும், சில பேருக்கு பல்லி பயமாக இருக்கும், சில பேருக்கு நைட்டு தனியாக படுக்க மாட்டாங்க, பேய் பயம் இருக்கும், நிறைய பயங்கள் இருக்கும். அந்த பயங்களை நம்மளை வந்து போக்க வைக்கிறதுக்கு என்னுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஸ்பா வந்து அதில் வந்து கண்டிப்பாக நம்மளை வந்து கூப்பிட்டு போவார். நாங்கள் இருந்த வீட்டில் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஏரியா, செல்லியம்மன் கோயில் ஏரியா சொல்லுவாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 10 மணிக்கெல்லாம் போகவே கூடாது, அங்கே பேய் இருக்கும், அடிச்சிடும், அங்கே ஏன் காலி பண்ணி போனீங்க. நாங்கள் இருந்த இடம் அப்படி தான். அங்கே வந்து எல்லாமே பேய் நடமாட்டம் இருக்குது. நைட்டு நீங்கள் 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்குள்ளே போயிடணும் அப்படி சொன்னாங்க. எனக்கும் ரொம்ப பயம். நான் காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அந்த சைடு எட்டி கூட பார்க்க மாட்டேன். எப்படி இருக்கும் கூட எனக்கு தெரியாது அந்த ஏரியா. ஏன்னா எனக்கு அவ்வளோ பயம். ஏன்னா அங்கே என் பையனை பொறுத்தளவு அங்கே வந்து பேய் இருக்குது, ஏதாவது ஆகிடும். ஏன்னா நிறைய கொலைகள் நடந்த இடம் அந்த இடம். நாங்கள் ஃபஸ்ட்டு இருந்த வீடு பாம்பு வந்துச்சுன்னு வந்து பார்த்திங்களா அங்கே இருக்கிறது. நம்ம என்ன பண்ணோன்னா அதே இடத்துல கூப்பிட்டு போய் வச்சார். ஏன்னா எங்களோட சூழ்நிலை அப்படி. பழைய வீட்டில் வந்து பக்கத்துலேயே ஒரு பெரிய அந்த மிஷின் பிளாஸ்டிக்கெல்லாம் அணைக்கிற ஒரு பெரிய கம்பெனி இருந்துச்சு. அந்த சவுண்ட்லேருந்து தப்பி ஒரு இடத்துக்கு போனால் கூட நல்லாயிருக்கும். சவுண்டில் நம்மளுக்கு மென்டலியே ஆகிடுவோன்ட்டு அந்த வீடியோலாம் எங்களோட ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க தான் தெரியும். அது மாதிரி மோசமாக மைண்டில் வந்து செட் பண்ணிவிட்டு நாங்கள் உடனே காலி பண்ணி அந்த வீட்டுக்கு போயிட்டோம். அப்புறமா அங்கேயும் ஏஸ்பா அப்படி நடத்தினார். அது மாதிரி நமக்கு எது பயமோ அங்கே தான் கூப்பிட்டு வந்து போய் நம்மளை வந்து விடுவார். இப்போது இங்கே நாங்கள் வரும்போது நம்ம பைபிளில் வந்து ஒரு கதை இருக்குது, அவங்களுக்கு தெரியும்ல. என்ன பண்ணாங்க, மக்கள் வந்து கடவுளை மறந்துட்டு அவங்களே தனக்காக ஒரு பட்டணத்தை கட்டிக்கலாம், ஒரு ராஜ்யத்தை கட்டிக்கலாம், நம்ம கூடி நம்ம சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு. ஆமாம், பாபேல் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பட்டணத்தை செவுரை வச்சு கட்டினாங்க. அதை ஏஸ்பா என்ன பண்ணார், என்கிட்ட ஆலோசனை கேட்காம என் படி எதுவுமே செய்யாமல் நீ பண்ணுறியான்னு சொல்லிட்டு ஒரே நல்ல தகுத்து போட்டு இடிச்சு போட்டார். வானாலும் அவங்க வந்து கேட்கணும்னு நினச்சாங்களாம். இந்த வீட்டுக்கு வரும்போது என்னுடைய மைண்ட் செட்டப் எப்படி இருந்துச்சுன்னா, நல்லா நம்மளுடைய மிஸ்ஸஸ் ட்ரெடிஷ்னல் வீடியோ வந்து செம்மையாக போகுது, போட்டாலே ஒரு 10,000 வியூஸ் போயிடுது. பைபிள் ரெஃபரன்ஸ் வந்து அந்த பாபேல் கோபுரப்போ தான் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பிரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரே லாங்குவேஜ் தான் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க அது தமிழ் லாங்குவேஜ் தான் இருந்ததுன்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு லாங்குவேஜ் தான் ஆதி காலத்தில் ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்டதுலேருந்து இந்த பாபேல் கோபுரம் வரைக்கும் ஒரு லாங்குவேஜ் தான். இந்த பாபேல் கோபுரத்தை எப்போ ஆண்டவர் வந்து இடிச்சப்போ லாங்குவேஜ் பிரிஞ்சவனும் ஒருத்தன் பேசுறது ஒருத்தனுக்கு புரியல. யார் யார் ஒன்றா பேசுகிறாங்கன்னு அவங்களாம் ஒரு பக்கம் செதறி போயிட்டாங்க. அன்றைக்கி தான் ஆண்டவர் வந்து இந்த நாடுகளை பிரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் பிரகாரமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். எப்பவுமே நம்ம சுயமாக ஒரு வீடு எடுக்கும்போது, ஒரு வீடு கட்டும் போது, அதனுடைய சூழ்நிலையில் பார்க்கும்போது இந்த பாபேல் கோபுரம் வருதுன்னா நம்ம வந்து கண்ணுக்கு கவர்ச்சியாக நம்மளே கட்டிட்டு பெரிய ஆளாக நடிச்சிடலான்ட்டு அது மாதிரி தான் நான் வந்தேன். எனக்கு இது வந்து முந்தானத்து நான் மாடியிலேருந்து பார்க்கும்போது நான் கீழே பார்த்தேன், இந்த இடம் இவ்வளோ மோசமாக. வர்றவங்கலாம் சொல்லுவாங்க, வர்றவங்கெல்லாம் சக்கரை நாற்று அவ்வளோ அடிக்குது போல். நாங்கள் இங்கே இருந்தனால எங்களுக்கு பழகிடுச்சு தெரியல, நம்மளுக்கு நாத்தமே தெரியல. ஏன்னா பழகிடுச்சு ஆகிப்போச்சு, தெரியல. இன்ஃபெக்ஷன் ஆகி புண்ணாகி நேற்று கூட ஆண்டி வந்திருந்தாங்க. கதவு திறந்து வச்சுட்டு உட்காந்துக்கிறோம், நாத்தம் தெரியல. ஆண்டி வந்துட்டு சரியான நாத்தம், இப்படி தான் இருக்கீங்கன்ட்டு அவ்வளோ மனம் குமுறல். அவங்க பொண்ணுக்கெல்லாம் ஃபோன் போட்டு ஆண்டி வந்து சொன்னாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, வீடியோவில் தெரியல, இவ்வளோ மோசமாக இருக்குன்னு நினச்சிட்டேன். மனுஷன் இருப்பானா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். கேட்டால் நேற்று பாதி பிரச்சனை கூட கிடையாது. அப்போ இருந்ததில்ல, கால்வாசி பிரச்சனை தான் இருந்தது. கிட்டத்தட்ட முழு பிரச்சனையில் கால்வாசி பிரச்சனை தான் இருந்தது. மிச்சத்தெல்லாம் ஓரளவுக்கு வடிஞ்சு போயிடுச்சு. அந்த டைம்லேயே ஆண்டி சொன்னாங்க இவ்வளோ மோசமாக இருக்குன்னு. ஃபுல்லாக இருந்ததுன்னா அவ்வளோதான் சொன்னாங்க. மெட்ராஸே கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும்.
இது அதை விட படு மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு ரோடெல்லாம் நல்லா இருக்குப்பா, அவங்க வீடு தான்ப்பா இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு போனாங்க. அது மாதிரி நான் என்ன பண்ணேன்னா வெளில வச்சு சமையல் பண்ணலாம், நம்ம சூப்பராக இந்த மண்பானைலாம் வாங்கிட்டு வந்து அதாவது உண்மையை சொல்லப்போனால் நம்மக்கிட்ட வந்து நம்மளுடைய திறமைகள் வந்து செயல்படும் போது நம்ம வந்து ஆண்டவரை வந்து மறந்துடுவோம், ஞாபகம் வச்சுப்போம். அப்படின்னா எஸ்பா நான் இதை செய்ய போகிறேன், நீங்கள் ஆசீர்வதிச்சிருங்க, எனக்கு இது வீடை தந்துடுங்க, அது அப்படின்னு ஜெபம் பண்ணிவிடுவோம். நீங்கள் எப்படிங்க இந்த வீட்டுக்கு வரும்போது நீங்கள் என்ன நினச்சிட்டு வந்தீங்க? எனக்கு இந்த வீடு வரவே பிடிக்கல. நான் முன்னாடியே சொன்னேன் யாரை கேட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்தேன்னு. ஏன்னா ஊருக்கு போயிட்டு வரதுல க்ளோரி முடிவு பண்ணி வச்சிச்சு. ஏன்னா இது வந்து நாங்கள் ஸ்டூடியோக்காக எடுத்து வச்சுருந்தோம். எங்களால் அந்த டைமில் அட்வான்ஸும் ரெடி பண்ண முடியல, டைமே இல்லை. ஒரு வாரத்தில் காலி பண்ணி இங்கே வந்திருக்கோன்னா பார்த்துங்க. இருந்தது எங்களுக்கு 5 நாள் காலி பண்ணிட்டோம். ஹவுஸ்கிட்ட சொன்னோம் 5 நாளில் காலி பண்ணிட்டோம். எல்லாருமே 3 மாதத்துக்கு மட்டும் தான் சொன்னோம். 5 நாளில் சொல்லி காலி பண்ணதுனால என்னால் எதுவுமே பண்ணல. சரி இங்கே வந்துட்டு கொஞ்ச நாள் ஒரு 6 மாதம் இருந்து அங்கேருந்து சர்வே பண்ணிவிட்டு போயிடலாம் பார்த்தா இந்த வீட்டிலேயே கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து நம்மளை படுமட்டமாக கொண்டு போயிடுச்சு. இந்த வீட்டுக்கு வந்தோம், ஆட்டோ கொடுத்தோம், அது மாதிரி அப்புறமா டெத் ஆகிடுச்சு, 2 பேர் இறந்துட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் தெரியுமா? வீடியோ கொஞ்சம் ஆரோக்கியமாக பார்த்துட்டு ஆண்டவர் நாமத்தை நீங்கள் வந்து தூஷிக்கிங்கன்னு சொல்கிறாதீங்க. நான் சொல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சுங்க. நாங்களாக சிந்திச்சு நாங்களாக ஒரு பிளான் போட்டால் அது நடக்காது. அதுக்காக தான் வந்து இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறோம். ஓகேங்களா? புரிஞ்சுக்கணும். சில பேர் புரியாமல் வந்து நீங்கள் என்ன இது நீங்கள் ஆண்டவர் பிள்ளைங்க அப்படின்னு. ஆண்டவர் பிள்ளைங்க தாங்க. ஓகேங்களா? ஆண்டவர் வந்து ஒரு வசனம் இருக்குல்ல, நம்ம ஒன்று நினச்சோன்னா அவரோட பிளான் வேறு இருக்கும். அந்த பிளான் பிரகாரம் தான் நம்மளை நடத்துவார். அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். நம்மளுடைய நோக்கங்கள் அப்படியே மாறும். நாங்கள் அப்புறமா வந்துட்டு ஒரு சூழ்நிலைக்கு மேலவே ஒன்றுமே பண்ண முடியாத போது, ஆனால் மெயினாக ஏஸ்பா எங்களை எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தாருன்னா, நிறைய பேர் நீங்கள் வந்து சின்ன வீட்டுக்கு வந்துட்டீங்களே, கஷ்டப்படுறீங்களே, இதுக்கப்புறமா நல்லா இருப்பீங்க, புது வீட்டில் போய் நல்லா சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லும்போது எங்களுக்குள்ள ஏசப்பா எங்களுக்கு கொடுத்த ஒரு சாட்சியை தான் நாங்கள் பகிர்ந்துக்க போகிறோம். இங்கே நான் வந்த பிறகு வந்த உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருமே எதுவுமே தப்பாலாம் நினச்சிக்காதீங்க. ஒரு ஜென்ரலாக ஒரு மனுஷன் இப்போ நான் இருக்கிறேன்னா நான் என்ன யோசிப்பேன் அதை தான் வந்து நான் சொல்கிறேன். இது சாட்சியாக நான் சொல்கிறேன். எப்போவுமே நம்ம பகுதியில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியா வந்து நம்ம போகவே மாட்டோம். அப்படி வந்து நாங்கள் வரவே கூடாதுன்னு நினச்சது வந்து இந்த ஏரியா, இங்கே இருக்கிற ஏரியா. நான் சின்ன வயசுலேருந்து வந்ததே கிடையாது. காலேஜ் படிக்கும், ஸ்கூலுக்கு படிக்கும். நீங்கள் வந்திருக்கீங்களாங்க? பால் போடுவோம், பால் போகும் தான் வந்திருக்கேன். அது வந்து நான் எனக்கு இந்த ஏரியாவே செட் ஆகாது. காரணம் இங்கே ஒரு ஒயின் ஷாப் இருக்கும் பக்கத்துலேயே. குடிச்சிட்டு இங்கே நிறைய பிரச்சனை நடக்கும், கொள்ளெல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸ்லம் ஏரியா, லோக்கல் ஏரியா, அது மாதிரி அதிகமாக திருடு போகும்னு சொல்லுவாங்க. அதனால நாங்கள் அந்த பக்கம் அவ்வளோ வரமாட்டோம். திருடு போவோம், கொலை பண்ணுறாங்க, அது மாதிரி ரொம்ப நம்ம சும்மா வந்தால் வச்சுக்க, அப்போ நம்மளுக்கு எதனா கேஸ் ஆகிடும். அதனால இந்த பக்கம் வரதே கிடையாது. இந்த பக்கம் நாங்கள் வரமாட்டோம். அது மாதிரி இன்னொரு ஏரியாவும் உண்டு. அது மாதிரி எங்கள் மைண்டில் ஒரு ரொம்ப மோசமான ஏரியா இந்த இங்கே நாங்கள் வீட்டுக்கு வரும்போதே எங்கள் அத்தெல்லாம் ஐயோ அந்த ஏரியா போறியா, சி அங்கே ஏன் அப்படி போகிற அப்படின்னு நிறைய பேர் என்னென்னமோ சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க. சரி நீ என்ன நினைச்ச? ஆனால் கம்மியான வாடகை சொல்லிட்டு நான் காசு மிச்சப்படுத்தலான்னு தான் வந்தேன். 1500. நம்ம அங்கே 8500 ரூபாய் வாடகை கொடுத்துருந்தோம். இங்கே வந்து கம்மியாக வந்து நமக்கு வரும்,